Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப், அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டெனிங்க்கு, அதுக்கப்புறம் நிறைய ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சிஸ்டருக்காக குழந்தை இல்லைன்னு சொல்லி 14 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிறைய பேர் வந்து நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம் சிஸ்டர், ப்ரே பண்ணிப்போம், உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க ஆறுதல். உண்மையாவே சொல்ல போனா அது போக இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நிறைய சிஸ்டரு. அதெல்லாம் வந்து யோசிக்கும் போது நிறைய பேர் இப்ப இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதனால ரொம்பவே பாதிச்சிருக்காங்க. அது நம்ம ஃபுட் லைஃப் ஸ்டைலா என்னன்னு தெரியல. இது எல்லாமே சரி பண்ணீங்கன்னாவே எல்லாமே சரியாயிடும். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா அது வந்து மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு நிறைய போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க இன்ஸ்டாகிராம்ல. சோ அவங்க போட்டிருந்தாங்க, அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸே ஜீன்ஸ் இதெல்லாம் போடவே முடியலன்றத இப்ப வந்து போட்டு ஃபிட்டா எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க போட்டோ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ப்ராப்ளமே இல்லாம இப்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் கேட்கும் போது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இத ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. அவங்களால முடியுதுன்னா நம்மளால முடியாதா? இது நம்ம வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் இருக்க போறது இல்ல. அப்படியே ஹெல்த்தியா ஒரு பிடிச்ச மாதிரி டேஸ்டியா சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து குறைக்கிறோம். சாப்பிட்டு ஆனா ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆனாலும் ஸ்ட்ராங்கான ஒரு வெயிட் லாஸா வந்து இருக்கும், ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸா இருக்கும். சரிங்களா? சோ அதனால கவலையே படாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இப்ப நாளைக்கு போட்டுட்டே போயிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது இந்த மைண்ட் எனக்குமே இருந்தது. சோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு மதியம் வரைக்கும் கண்ட்ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சாப்பிடுறது, எதையாவது ஒண்ணு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிரேவிங் ஆறுது. சோ அதெல்லாமே எல்லாருக்குமே வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து கட்டுப்படுத்தி தாண்டி நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஈஸியா கிடைச்சிடாது. ஈஸியா கிடைச்சாலும் அதோட வேல்யூ நமக்கு வந்து புரியாது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு ஹெல்தியான வே. உங்களோட வெயிட் லாஸ் இல்லைங்க, உங்களோட ஸ்கின் சேஞ்ச் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட பாடியில நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள். இந்த ஒயிட் ரைஸ் நான் மேக்சிமம் எதுக்கு நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றது தெரியுமா? இப்ப கூட நான் யோசிப்பேன், அது ரொம்ப ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வருது, ஒரு லேசியா இருக்குது. ஒன்லி அதுல கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. நிறைய பேர் ஐயோ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறீங்க. ஆனா அந்த ஃபுட் லைஃப் வந்து அப்படியே மாத்தி பாருங்களேன். அந்த காலத்துல ஓடிட்டே இருந்தாங்க, உழைச்சிட்டே இருந்தாங்க, ஆக்டிவா இருப்பாங்க, கரெக்ட் டைம்க்கு நைட்லாம் வந்து தூங்கிடுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாதான் ஃபிட்டா நல்லா இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா எல்லாமே சேஞ்ச் பண்றோம். இப்ப நிறைய பேர் தேடி வந்து சத்தானதெல்லாம் வந்து தேடி உண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலுமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக நிறைய டேஸ்ட் எல்லாம் இருக்கு. அதுக்காக சாப்பிடாம இருக்கவும் முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த வெயிட் லாஸ்ன்றது நம்ம எதுக்காக பண்ணணும்ன்றதை யோசிச்சுக்கோங்க. கால் வலி நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. நேத்து கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஓவர் வெயிட்னால நிறைய பேருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் கேள்விப்படும் போது அப்போ ரொம்ப நமக்கு வந்து டவுன் ஆகுது. எல்லாருமே நிறைய விஷயங்கள் வருதுங்க. ப்ரெஷர் ஏறலாம், நிறைய இருக்குது. கால் மூட்டு வலி எடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே யோசிங்க. நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. நம்ம ஆக்டிவா இருந்தாதான் அவங்கள பாத்துக்க முடியும். அந்த ரைஸை நான் அவாய்ட் பண்ணும்போது நல்லா ஆக்டிவா இருக்குங்க. நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த ரைஸை நீங்க எடுக்கும்போது ஃபில்லிங்கும் ஆகாது, அகெயின் சாப்பிடணுன்றதும் தோணும். இன்னொரு விஷயம், அது ஒரு மாதிரி லேசியா சோம்பேறியாவும் ஆக்கி விடுது. இது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நல்லாவே ஃபீல் ஆயிருக்கு. இதுவே நீங்க வந்து ஃபைபர் உள்ள உணவுகளை நம்ம வந்து மில்லட் வகைகள் அதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது அவ்வளவு ஒரு ஆக்டிவா இருக்குங்க. நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு நீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இந்த லைஃப் ஸ்டைல் வரவும் நானே ஆக்டிவா இருக்கேன்க்கா, சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ் இன்னுமே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனா வந்து அதை வந்து
பண்ண முடியாம நிறைய பேர் அப்படியே அதே இடத்துல இருந்துட்டு வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு எப்படா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம், எந்த கஷ்டமும் இல்லாம பண்ணிடலாம் அப்படின்றது மட்டும்தான் ஃபோக்கஸா இருப்போம். ஏன்னா இதெல்லாமே நான் பண்ணிருக்கேன், அதனாலதான் இவ்வளவுதான் சொல்றேன். ஈஸியா ஏதாவது வெயிட் லாஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியே. ஆனா இப்போ நம்ம இதை விட உங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதுக்கு மேல பட்னியா இருந்து இந்த வெயிட் லாஸ் பண்றது இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கின்னு உங்களோட பாடியை டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போயிடும். இப்ப நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் பண்ணி நம்ம வந்து குறைக்கும் போது நமக்கும் அந்த பசியோட அந்த ஒரு சாப்பாடை வந்து ரொம்ப அவாய்ட் பண்றோமே அந்த மாதிரிலாம் தோணாம ஹெல்தியான முறையில பண்ண முடியும். சரிங்களா? அதனால சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு பண்ணலாம்னு தயங்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ணிடலாம். பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடலாம், ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட பாடியில நீங்க சேஞ்சஸ் தெரியும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஆகும். வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் வயசு உங்களோட வயசே கம்மியான மாதிரி இருக்கும். இதெல்லாமே எனக்கே ஒரு 5 கிலோ ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வயசு ஏறின மாதிரி இருப்பேன். சோ நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. என்னன்னா வயிறு தொப்பையா இருந்துச்சுன்னா மாசமா இருக்கீங்களான்னு கேக்குறது. அதுக்கப்புறம் நம்மளோட சின்னவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து நம்மள அக்கா எப்படின்னா நம்மளை விட பெரியவங்களா இருப்பாங்க, நம்மள வந்து அக்கான்னு கூப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வெயிட்னால நம்ம வந்து ஃபீல் பண்ணிருப்போம். நிறைய பேர் ஐயோ இவங்க அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ அதெல்லாமே யோசிங்க. இதுக்குள்ள பண்ணணும், அதுக்குள்ள வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, முடியும். சரிங்களா? அவங்களால நினைச்சது முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளால முடியும், நம்ம நினைச்சா முடியும். சரிங்களா? பீரியட்ஸ் வந்து எனக்கு ஆகிறதே இல்ல சிஸ்டர், நான் என்ன பண்றது, என்ன சொல்யூஷன் இதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபுட் நம்ம இப்ப எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து பண்ணுங்க. இன்னொரு விஷயம், பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது அப்பதான் தெரிய வரும். நம்ம நார்மலா வந்து சொல்லிட முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னப்பா மறுபடியும் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படி கேட்டிருந்தாங்கன்னு தெரியல. நான் பாட்டுக்கு சாலெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெமன் ரைஸ்ன்றதான் 2 தடவை சாப்பிட்டேன். லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு யோசிச்சு பாருங்க, அதுல வந்து புரோட்டீனே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து காலையில வந்து என்ன சாப்பிட்டோம், காலையில தோசை 2 தோசை, அது கூட வந்து பாத்தீங்கன்னா சட்னி சாப்பிட்டோம். அது மாதிரி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து கொஞ்சம் தால் வச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம். புரோட்டீன் அளவு இதுல வந்து கம்மி. சோ அது இருக்குது. ரைஸ் நிறைய கார்பு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது வெயிட் கெயின் ஆகும். சோ இந்த ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மல் வந்து ஹெல்தியான ஃபுட்டு வீட்டுல சமைக்கிறது தானே நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். அதுல புரோட்டீன் வந்து இன்க்ளூட் பண்ணணும். புரோட்டீன் ஃபைபர் இன்க்ளூட் பண்ணும்போதுதான் நம்மளோட பாடி வந்து நல்ல ஒரு இது இருக்கும். நம்ம பாடிக்கு தேவையான சத்தை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, அதை கரெக்டா வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து நான் சொல்லணும்னு வந்தேன். சோ அதனாலதான் வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஹெல்தியா வீட்டுலதான் சமைக்கிறோம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒருத்துக்கு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் வந்து புரோட்டீன் இதெல்லாமே சேர்த்துக்கணும். சரிங்களா? அப்படி சேர்த்துக்கும் போது அதுல ஏதாவது வேற ஏதாவது ஒரு இது வச்சிருந்தேன், ஒரு முட்டையோ ஏதோ வச்சிருந்தேன், அந்த லெமன் ரைஸோட அளவு வந்து நான் கம்மி பண்ணி இருந்திருப்பேன், ஃபில்லிங்கா இருந்திருக்கும். சோ அந்த மாதிரிதான் சொல்ல வரேன். சரிங்களா? ஒரு தக்காளி சாதம் எடுத்துக்கிறீங்கன்னா, அது கூட உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்கன்னா, அது ரெண்டுலயுமே நமக்கு வந்து புரோட்டீன் கிடையாது. சோ ஏதோ ஒரு பயர் வகையோ இல்லைன்னா ஒரு முட்டையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கும் போது இந்த போர்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். சோ புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வெயிட் லாஸ் பண்ணணும்னு வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ற சிஸ்டர், அப்பதான் வீட்டுக்கு வந்து விருந்தாடி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய வந்து நமக்கு வந்து நம்மளோட பிளானை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளே வந்து வெளியில போற மாதிரி இருக்கும். அப்ப வந்து இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கோன்னு சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் பாடாப்பட்டு இருப்போம், இப்படி ஈஸியா சொல்றாங்களேன்றது நமக்கு தான் ஃபீல் ஆகும். அவங்க வந்து அக்கறையிலையும் பாசத்திலையும் சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து நம்ம படுற கஷ்டம், இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் இதை நம்ம நல்லா பண்ணணுமேன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாமே நடக்குங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதெல்லாம் தாண்டி வந்து அதாங்க சக்சஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். எல்லாமே ஒரு அனுபவம் தான் சிஸ்டர். அனுபவம் தான் சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சின்ன வயசுல நிறைய விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அதுல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அததான் வந்து ஷேர் பண்றேன் நானு. ரியலி உங்க நைஸ் ரொம்ப ரியலி உங்க வாய்ஸ் ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 அப்படின்ற வார்த்தை வந்து அடிக்கடி வரும்.
ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க உங்களோட தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு, நியூஸ் ரீடர் மாதிரி. அனிதா சம்பத் அவங்கள இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. அதுலயே போய் பழைய வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ உள்ள ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையுமே அனிதா சம்பத் மாதிரியே இருக்கீங்க, அவங்களோட வாய்ஸ் மாதிரியே இருக்கலாம் சொன்னாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அப்படி சொல்லும் போது அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒரு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாநதி சீரியல்ல வர அது காவேரி மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அப்ப சொல்லும் போது ஒரு சதஸ்து விட்டுறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து இல்ல சிஸ்டர். அதனால வந்து ஏன்னா நேற்று மழை, இதனால கரண்ட் இல்லாம இருக்குன்னா ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது ஆகுங்க. தூக்கம் வந்து கெட்டாலே ரொம்ப கஷ்டம் அது. ஸோ பார்த்து இருங்க எல்லாருமே. ஓட்ஸ் வந்து நார்மல் அந்த மாதிரி பிளைனா தான் கிண்டி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இல்லைங்க, மசாலா ஓட்ஸும் எல்லாம் சாப்பிடலாம். அதை நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும். நானே ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்க. இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர். ஜூன் 1க்குள்ள நான் வந்து 4 kg லாஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்டா பண்ணுங்க சிஸ்டர், கண்டிப்பா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட், அதாவது பலாப்பழம் வந்து சாப்பிடலாமா? அதிக இனிப்பு உள்ள மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாமே ரொம்பவே கம்மி பண்ணிக்கிறது. ஆசைக்காக 1-2 பீஸ் சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா? ஒன் டே நல்லா சாப்பிட்டோன்னா இந்த மாதிரிதான் சிஸ்டர் வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா சாப்பிட்டும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து புரோட்டீன் ஃபைபர்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிடலாம். ஆனா நான் வந்து நேற்று வந்து புரோட்டீன் கன்சியூம் பண்ணவே கிடையாது. ஸோ அதுதான் என்னோட மிஸ்டேக். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். புரோட்டீன் எல்லாமே எடுத்துக்கும் போது அந்த கார்போட அளவை நம்ம கம்மி பண்ணியிருந்திருப்போம், நமக்கு ஃபில்லிங் கிடைச்சிருப்போம். ஸோ இது எல்லாமே தான் நான் என்னோட மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் டே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது அது குறைஞ்சிரும். ஒரே நாள்ல ஏறுறது வந்து அது குறைஞ்சிரும். இருந்தாலுமே அதை வந்து வச்சுக்கிறாம டெய்லி அன்றாட வாழ்க்கையில புரோட்டீன் ஃபைபர்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும், சரிங்களா? வித்யா சிஸ்டரோட அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்க சிஸ்டர். பாத்ரூம்ல எல்லாம் ரொம்ப நல்லா சேஃப்டியா நடங்க. நிறைய நேரம் நமக்கே வழுக்கும். வலிக்கு விழுகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். நார்மலா விழுகிறது வேற, தலையெல்லாம் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே இதெல்லாம் சொல்றேன். நானு என் காலிலேயே நான் சங்கரத்தை கட்டிட்டு தாங்க சுத்துவேன். ஓயாம விழுந்து விழுந்து எந்திரிக்கிறத என் பொழப்பு. ஸோ அது என்ன பண்றது, மாத்த முடியல. சோ இருந்தாலுமே எல்லாருக்குமே சொல்றது, அதனால இப்பப்போ கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் வந்து நிதானமா கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டு தம்பனையில் வச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருந்தாங்க. அது பேச்சு வழக்கு இருக்கு இல்லையா, அது ஸோ அது அப்படியே வந்துருது. எனக்கு ரொம்பன்றதே எனக்கு என்னோட பேச்சு வழக்குல அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் தம்பனையிலயும் அதை டைப் பண்ணியிருந்தேன். சொன்னாலே எனக்கே சிரிப்பு வந்துச்சு. ஸோ அது நம்மளோட வழக்காயிடுச்சு. அதனாலதான் 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்கன்னு சொல்லிடுங்க. சீக்கிரமா வந்து போடலாம் சிஸ்டர், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, சரிங்களா? சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.65. இந்த சண்டேவும் மண்டேவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் ஃபைபர் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம பிடிச்சதை சாப்பிட்டதுனாலதான் வந்த விளைவு. ஸோ கரெக்ட் பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்சதும் அந்த எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி தான் வந்து குடிச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டே கொண்டக்கல்ல வந்து ஊற வச்சிருந்தேன். அதை வந்து குக்கர்ல விசில் வச்சிடலாம் அப்படின்ட்டு பால் ஆத்திட்டு ஹஸ்பண்ட்க்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கர் வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. தம்பிக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஆத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து வாழைப்பழம் தான் வந்து வச்சு விடுறேன். ஒரு இது டெய்லியும் வந்து கொடுத்து விடுறது. ஏன்னா வீட்டில் சாப்பிட்றானோ ஸ்கூல்ல வந்து சாப்பிட்றான் கரெக்டா. ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் சரி ஒலை வச்சு விட்டுறலாம் ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒலைதான் வந்து அரிசி களைஞ்சு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணா கொண்டைக்கல்ல சூப்பரா வந்து வெந்திருந்தது. இந்த ஒயிட் வந்து நல்லா சீக்கிரமா வெந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த கருப்பு கொண்டைக்கல்ல தான் அப்படியே கிடக்குற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் தம்பிக்கு நல்லா பிரெட் வந்து பாத்தீங்கன்னா டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுட்டு கொண்டைக்கல்ல வேக வச்சது. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் வச்சு பேக் பண்ணிட்டோம் இல்லையா. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கிளப்பி விட்டுட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஸ்கூல்ல விடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சோறு வந்து வெந்துருச்சுங்க, அதையும் வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்தங்கஞ்சி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
எப்பவும் போல தண்ணியில வந்து கிண்டுவோம் இல்லையா, அப்புறம் வந்து பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பப்பாளி வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி வந்து போட்டுட்டேன் நான். ஸோ இந்த உளுந்தங்கச்சி நல்லா கிண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பால், அது கூட வந்து நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு சேர்த்து வந்து இன்னைக்கு வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டேஸ்ட் அந்த உளுந்தோட ஃப்ளேவரும் அது செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அம்மாச்சிக்கு ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, ஒரு கப்பில் உளுந்தங்கஞ்சி, இதுக்கப்புறமா பப்பாளி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாச்சு இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னா மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம் சோம்பு ரெண்டுமே வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம். கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து அரைச்சி வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி சுருள வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியுமே அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ அதுதான் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது கேப்பில் வந்து உளுந்தங்கஞ்சி அப்புறம் ஆறி போயிடும்னு சொல்லிட்டு அதை நான் ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு பப்பாளி வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் இல்லையா. ஸோ தக்காளி நல்லா சுள்ள இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மசாலாக்காக மஞ்சள் தூள், வெறுமிளகாய் தூள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா சுள்ள வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அந்த கொண்டக்கல்லையை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொண்டக்கல்லையை வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துட்டோம்னா கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். தேவையான உப்புலாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் கொஞ்சம் கொத்தலை தூணும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சென்னா மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதில் சிக்கன் மசாலா ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட்க்கு ஒரு பவுலில் வந்து ரைஸ் போதும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் சப்பாத்தி வேற கொண்டு வராங்க. அதனால நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு பேக் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லையா. ஸோ தலையெல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. மல்லிகைப்பூ கொஞ்சம் வந்து பூத்துருந்துச்சு, அதெல்லாம் போட்டு சாமிக்கு கும்பிட்டாச்சு. அம்மாச்சி துளசி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒடிச்சு சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட்டோன்னா ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு திருப்தியாக. நல்ல வெயில் போடுது பாருங்களேன். அப்புறம் இவனுக்கு வந்து சின்னவனை வந்து துண்ணூறு வந்து பூசி விட்டு ஆயில வைக்க சொல்லுவார் இல்லையா, அதான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து 11 மணி போல் காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டு மிஷினில் வந்து துணி போட்டிருந்தோம்ல அதுவும் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாகவே காய போட்டு எடுத்துட்டோம்னா டக்குன்னு காஞ்சி எடுத்துடலாம். ஸோ அதனால தான் வந்து அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்துட்டு சரி ஆப்பிள் வந்து தருணுக்கு கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்தேன்னா அதில் ஒரு 3 பீஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய ஆப்பிளா. ஸோ அதனால அதுவே எனக்கு வந்து 3 பீஸ் நல்லா பெருசாக இருந்தது. அவனுக்கும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தோல் துவையலும் பண்ண போகிறேன், பீர்க்கங்காய் பொரியலும் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆட்டோக்கார பையா இன்னைக்கு நான் போக முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு. ஸோ அதனால் டக்குன்னு டாப்பை மாற்றிட்டு தருணையும் சும்மா கிளப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு கிளம்பி போய் கவனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவர் வந்து ஆட்டோக்கார பையா கொஞ்சம் வேறு சைடு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைமுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ எடுத்துகிட்டு வந்தானா அதை எடுத்து சின்னவர் வந்து அவங்க அண்ணன் கொடுத்த மாதிரி இன்னைக்கு வந்து அவன் கொடுத்துட்ருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து தான் திருப்பியும் டிஷர்ட்லாம் மாற்றிட்டு காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோல் தனியாக உரிச்சு எடுத்துட்டேன் பாருங்களேன். மூளைக்கு அந்த நரம்பமாக இருக்கும், அதை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை வந்து சீச்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு பற்கள், வரமிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா அந்த மாதிரி பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தோல் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு போட்டிருக்கேன் நான், நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன புளி துண்டும் போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சத்தானது, ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா சரி அதிலே அதை வந்து வலிச்சு வச்சுட்டு பொரியல் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி உப்பு சேர்த்து எப்பவும் போல் வதக்கி விட்டுக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஸ்பாஞ்சியாக கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க காய் தான், நல்லா இருக்குங்க. இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துச்சு. இதை வந்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து வேக வச்சுட்டு இருக்கே துவையில வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்கும். அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலே அல்டிமேட்டாக இருக்கும். என்னோட பையனுக்கு இங்கே பாருங்களேன், 2 பேரும் இந்த துவையில வச்சு சூப்பராக சாப்பிட்டாங்கங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்துடணும், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பொரியலும் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்களேன். அந்த பீர்க்கங்காய் தொக்கு மாதிரின்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாங்க. அதையுமே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம். இன்னைக்கு காலைல பண்ண சென்னை மசாலா ரைஸு எல்லாமே வச்சு அமைச்சிட்டு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து காம்பினேஷன் இந்த மாதிரி அமைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க பாருங்களேன், டான்ஸை பாருங்களேன், தோ பாப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை தான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அழகா. அதுக்கப்புறமா சரி போட்ட துணி ஃபுல்லாக சூப்பராக காஞ்சிருச்சுங்க. அதையும் அள்ளிட்டு வந்து வச்சுட்டா வேலையெல்லாம் முடிச்ச திருப்தியில் நம்ம அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாதம், அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் பொரியல், சென்னா மசாலா, அதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காய் தோல் துவையெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் பொரியலை விட இந்த துவையல் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த பீர்க்கங்காய் பொரியல் கொஞ்சம் இனிப்பு சுவை மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் துவையல் செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அள்ளிட்டு வந்த துணியையும் மடிச்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிஞ்சு வெள்ளரிக்காய் இருக்கும்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து உப்பு போட்டு தான் இன்னைக்கு வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ இந்த பயிர் வகைகள்லாம் சாப்பிட்டாலே கும்முன்னு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து டியூஷனில் விடுறதுக்காக போனேன். டசானா பாப்பா வந்தாங்க. இவங்க வந்து தமிழ்காரவங்க தான். ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். தம்பி 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. நான் தான் கூப்பிட்டு வருவேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டசானாவை அந்த பொண்ணை பார்க்கவும் தருண் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி வந்ததும் ஆரஞ்சு கேட்டானே உரிச்சு கொடுத்தா அப்படியே வச்சுட்டாங்க. ஒன்று சப்பி சப்பி அங்கங்கே போட்டுட்டு இதை தாங்க பண்ணுவாங்க இவங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் காரா சேவு, அப்புறம் ரஸ்கெல்லாம் வச்சு காஃபி போட்டு ஈவினிங் கொடுத்தாச்சு. சரின்னு அதுக்கப்புறமா நான் வந்து சரி சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சிடலாம், சென்னா மசாலா இருக்கு இல்லையா. ஸோ மதியத்துக்கும் நைட்டுக்கும் அதான் சேர்த்து நான் பண்ணேன். அது நாளைக்கே வரும்னு நினைக்கிறேன். சென்னா மசாலா எப்பவுமே எக்ஸ்ட்ரா பண்ணிடுவேங்க. இங்கே உள்ள செக்யூரிட்டி கார்டு பையா இல்லாட்டினா யாராவது கேட்பாங்களா, எனக்கு இல்லைன்னு சொல்ல மனம் வராது. ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வீட்லேயுமே நிறைய சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி பத்தாமல் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அதனால தான் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சென்று தான் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஹாட் பாட்டில் மொத்தமாக சப்பாத்தியை வந்து போட்டுட்டேன். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவேன்னா, கோதுமை உப்பு வெது வெதுப்பான தண்ணியில் பிசைங்க, அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க, அரை மணி நேரம், அவ்வளோதான். ஸோ சென்னா மசாலாயும் சூடு பண்ணிவிட்டு 2 சப்பாத்தி, சென்னா மசாலா, அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பொரியல், பீர்க்கங்காய் தோல் துவையல் எல்லாமே வச்சு இன்னைக்கு டின்னரை வந்து சூப்பராக வந்து நானும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து டின்னர் வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரியே இந்த மாதிரி சென்னா மசாலாலாம் பண்ணோன்னா மதிய லஞ்சுக்கும் ரைஸ் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். மதியத்துக்கு கூட ஜீரா ரைஸ்லாம் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஸோ தான் கடைசியாக பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீரக சோம்பு தான் நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடித்தேங்க. ஏன்னா அந்த மாதிரி பயிர் வகைகள் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஒரு மாதிரியாக இருக்கும். அது வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதான். ஸோ இன்றைக்கிட்டே இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.